வீட்டில் இருந்த ஃபோன் வந்துச்சானே? இல்லைடா தம்பி, இன்னும் ஒன்றும் வரலையே. என்னாச்சுன்னு தெரில. என்ன பேசுகிறாங்க இவங்க? எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருப்பானுங்க, இன்னும் ஃபோன் வரல சொல்கிறீங்க? ஆமாம், நேரம் வந்திருக்கணும். என்னான்னு தெரில, இன்னும் வரல. 4 வேற நெருங்கிட்டே இருக்கு. பார்ப்போம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஃபோன் அடிப்போம், பார்ப்போம். ஹலோ. சொல்லுங்க. வந்துடுச்சா? ஓகே ஓகே ஓகே. எப்பவும் போல தானே? நாலு தானே? ஓகேம்மா, ஓகே பாய். சரி, வாங்கிக்கிறேன். கொடுத்து வச்சோன்னா நீ இப்போதான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே கால் வந்துருச்சு. ஆமாண்டா, அடுத்த ஒன்று தானே? ஹலோ, சொல்லுமா. வந்துட்டாங்களா? இப்போதான் பக்கத்தில் வரேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்களா? எப்பவும் போல தானே? சரிம்மா சரிம்மா, ஓகேம்மா ஓகேம்மா. அதானே, வா போய் வாங்கிட்டு வந்துடும் முதல்ல. அதை முதல் செய்வனே, வாங்கினே. வாப்போம். அண்ணே, எப்படியோ ஒரு காசு வாங்கியாச்சுண்ணே. தம்பி, கிடச்சிருச்சு. மாத கடைசிக்கு பிரச்சனை இல்லை, ஜமாய் தான். அண்ணே, இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என்னதுடா என்கிட்ட சொல்லாதுன்னு? என்ன விஷயம்ண்ணே? மாமாட்ட காசு கேட்டிருந்தோம்ல, மாமா கிட்ட இதுக்கு முன்னாடி நான் கூட வாங்கியிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி கவர்லாம் தந்தது இல்லையே. எலெக்ஷன் டைமில் யார் கவர் கொடுப்பான்னு தெரியாது உங்களுக்கு? அது தெரியும்டா, வெள்ளை சட்டைன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்புன்னு தான் சொல்ல வரேன். ஆமாப்பா, இதே வேலையாக போச்சு உங்களுக்கு. 4 படத்தை பார்த்துட்டு வந்துடுது. எல்லா தப்புக்கும் பொலிட்டிஷியன் காரணம் சொல்கிறது. பொலிட்டிஷியன் தப்பு சொல்ல என்ன காரணம்? மக்கள் நேர்மை ஓட்டப்பட்ட இடம் தான் மாறும். காரணங்கள் தானே கேட்குற? சரி சொல்கிறேன் கேளு. ஒரு கர்ப்பிணி பொண்ணை இன்ஸ்பெக்டர் எட்டி விட்டாரு. அந்த பொண்ணோட சேர்த்து அந்த சிசுவும் செத்து போச்சு. இப்போ அந்த சிசு, அந்த பொண்ணு சவுண்டில் உங்களுக்கு கேட்கலையா? அது நம்ம நிம்மதியாக தூங்க விடுமா? அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? திருச்சி சம்பவம் ஞாபகம் இருக்கா உனக்கு? இவன் ஒருத்தன் எல்லாம் தெரிஞ்சமா அறுக்கிறானே. ஆமாம்ல, அறுக்கிற மாதிரி தான்டா இருக்கும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டீங்களே. அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது? திருச்சியில் நடந்த சம்பவத்தை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சவங்க தானே, மறந்துட்டீங்களா? என்ன இவ்வளோ கேள்வி கேட்டிங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கணும் அவங்கள. நம்மளாம் எங்கே வேலை பார்க்குறோம்? கார்பரேட். அஃப்கோர்ஸ் எம்என்சி. அவன் என்னைக்காவது எலெக்ஷன் டேக்கு லீவ் விட்டு நம்ம பார்த்துருக்கோமா? அது ஏன் நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லையே. எலெக்ஷன் டேக்கு அவனோட எம்ப்ளாயிஸு போய் ஓட்டு போகிறதே முக்கியமாக பார்க்கல. ஆனால் அதே கார்பரேட்டு கோடிக்கணக்கான டொனேஷன்ஸை தூக்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுக்குறான். அது என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா நம்ம மூலியை வச்சு எது கொடுக்குறான்னு? இல்லை. ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்டான கவர்மெண்ட் வரதில் அவன் ரொம்ப குறிக்கோளோட. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு எக்கனாமிக் ஃப்ரீ ஜோனில் ஆஃபீஸ் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கிடைக்கும், அதில் போய் தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்மளும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிற அப்ரைசலுக்கு பயந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் இருக்கும். ஆனால் போகிற அப்ரைஸில் மட்டும் கொண்டு போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு பெட்ரோல் விலையை ஏற்றிடுவான், பருப்பு விலையை ஏற்றிடுவான், அதில் கொண்டு போய் தான் போட போகிறோம். இதுதான் அடிப்படை விஷயமே. படித்த நம்மளுக்கு எலக்டோரல் பாண்டுனா என்னன்னு தெரியல. அப்போ நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவோம்? சரி, இப்போ இதை என்னதான் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஏற்கனவே யார்கிட்ட வந்தது தானே, தேவைப்படுறவங்களும் தானமாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோ தூரம் பேசணும், பசிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே நம்ம ஒழிச்சா காசில் வாங்கி தரேன். போவோமா காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு? காஸ்ட்லியான ஹோட்டலா? காஸ்ட்லியான ஹோட்டல்னா எங்கே ப்ரோ? அப்போலோ 5 ஸ்டார் ஹோட்டல் தான். அங்கே இட்லி ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டேன்.